ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, எப்படி நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இஃப்ங்கிறது என்னத்துக்காண்டி யூஸ் பண்ணுறது, எல்ஸுங்கிறது என்னது, எல்ஸ் இஃப்ங்கிறது என்னதுன்னு சொல்லி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற சம்மந்தமாகவும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். எப்போவுமே இஃப் கண்டிஷன் ஒன்று ஒர்க் பண்ணணுமாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இஃப்ன்னு சொல்லி ஒரு கோடிங் ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பிரேக்கப். ஸோ இதுக்குள்ளே தான் கண்டிஷன்ஸ் கொடுக்கும். இதான் அதில் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஃப் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளோட கண்டிஷன்ஸை எழுத போகிறோம். ஸோ நார்மலாகவே கண்டிஷன்ஸ் தான் நம்ம கொடுக்கணுமா, இப்போ ஈக்குவல் கம்பேரிசன் செப்பரேட்டர், ஸோ ஏதாவது ஒன்று தான் நம்ம கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால் கண்டிப்பாக இல்லை. இஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ட்ரூ இருந்தால் இஃப் கண்டிஷன் கோட் நமக்கு ஒர்க் ஆகும். ஃபால்ஸ் இருந்தால் நமக்கு இஃப் கண்டிஷன் கோடிங் வேலை செய்யாது. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், நான் இங்கே ட்ரூன்னு சொல்லி ஒரு கோடிங் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கன்சோல் டாட் ரைட் லைன் என்று சொல்லி கொடுத்துட்டு ஐ எம் இன் இஃப் என்று சொல்லி கொடுக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கோடிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் கீழே வந்து கன்சோல் டாட் ரீட் கீ கொடுத்து வரேன். ஸோ இது என்னத்துக்கான ரீட் கீ கொடுக்கணும்னு சொன்னால் நம்மளோட கன்சோல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி சடன்லியாக க்ளோஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு இதுக்குரிய மெசேஜ் வந்துட்டு வேலை செய்யுது. ஐ மீன் இஃப் என்று சொல்லி எனக்கு வேலை செய்யுது. இதுவே வந்துக்கிட்டு நான் இந்த இடத்த ஃபால்ஸ் கொடுத்துருந்தேன்னு சொன்னால் பாருங்கள். ஸோ இந்த டைமில் எனக்கு என்ன செய்யாது, எந்த ஒரு அவுட்புட்டுமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை. என்ன காரணம்? ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற கோடிங் ஒர்க் பண்ணணுமாக இருந்தால், அதாவது இந்த ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்கு இடையில் இருக்கிற இந்த கோடிங் ஒர்க் பண்ணணுமா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த நமக்கு வர கம்பேரிசன்ஸோ இல்லை எதுவோ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் ட்ரூவாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஃபால்ஸாக இருக்கணும். ட்ரூவாக இருந்தால் வேலை செய்யும், ஃபால்ஸாக இருந்தால் ஒர்க் பண்ணாது, சரிங்களா? அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு கம்பேரிசன் வந்து கொடுத்து காட்டுறேன். 1 = 1 என்று கொடுக்கணும். ஸோ இந்த கம்பேரிசன்ஸ் என்ன செய்யும், கண்டிப்பாக நமக்கு ட்ரூவை தான் ரிட்டர்ன் பண்ணி தரும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ எனக்கு இது ஒர்க் பண்ணுது. இதுவே நான் கம்பேரிசன்ஸ் ஃபால்ஸ் வர மாதிரி ஒரு கோடிங் கொடுக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த நான் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வரலை, சரிங்களா? ஸோ அப்போ சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஃப்ங்கிறது வந்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு கம்பேரிசன்ஸோ இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், சில சந்தர்ப்பத்தில் அந்த கோடிங் வேலை செய்யணும், சில சந்தர்ப்பத்தில் அந்த கோடிங் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உதாரணமாக நான் இப்போ ஒரு யூசர் நேம் கொடுத்து அந்த யூசர் நேம் சரியாக இருந்தால் இதை வேலை செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எப்படி நம்ம ஒரு டேட்டாவை வேண்டி எடுக்கிறேன்னு சொல்லி. நான் இப்போ ஆரம்பத்தில் கன்சோல் டாட் ரைட் என்று சொல்லி கொடுத்துட்டு இங்கே என்டர் யூசர் நேம்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த டேட்டாவை ரீட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ யூசர் நேம்ண்டே அதுக்கு நேம் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், கன்சோல் டாட் ரீட் லைன் என்று சொல்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அது ஸ்ட்ரிங் டைப்பை ரிட்டர்ன் பண்ணுங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ நான் இதை அப்படியே கம்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள். இஃப் கண்டிஷனில் கொடுக்கேன். இந்த யூசர் நேம், அதாவது அவர் என்டர் பண்ணுற யூசர் நேம் எதுக்கு சமனாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்களாண்டா அட்மினாக இருக்கணும், அதாவது ஸ்மாலில் இருக்கணும். அட்மினாக இருந்தால் கன்சோல் டாட் ரைட் லைன் என்ன செய்யும், கரெக்ட் யூசர் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொன்னால், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு என்டர் யுவர் யூசர் நேம்னு சொல்லி கேட்குது. நான் இப்போ பிள்ளையான யூசர் நேம் ஏதாவது கொடுக்குன்னு பாருங்கள். யூசர்ண்டே கொடுத்தா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வரல, அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுது. இதுவே நான் கரெக்டான யூசர் கொடுத்தேன்னு சொன்னால், இப்போ அட்மின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ண பாருங்கள், கரெக்ட் யூசர்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அப்போது இங்கே என்ன நடக்குது பாருங்கள். நான் இப்போ ஒரு கன்சோல் அப்ளிகேஷனில் வந்துக்கிட்டு ஒரு ரைட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்டர் யூசர் நேம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் அந்த கன்சோல் ரைட் லைனை யூஸ் பண்ணி என்ன செய்தேன், இங்கே வந்துக்கிட்டு அதை வேண்டி எடுத்து கம்பேர் பண்ணிவிட்டு கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு நான் இதை என்ன செய்கிறேன், இங்கே
பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இவர் கொடுத்தது யூசர் நேம் வந்துட்டு அட்மினாக இருந்தால் அதுக்குரிய அவுட்புட் எனக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரீட் லைன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே என்ன நடந்திருக்கு, எனக்கு இந்த டேட்டா வந்துட்டு இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகி இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஒருவேளை அவர் பிழையான யூசர் நேம் கொடுத்துருந்தாராக இருந்தால் நம்ம எப்படி அதை பிரிண்ட் பண்ணுறது? அப்போ நான் இதுக்கு கீழே எழுதலாமா சொல்லி கேட்டிங்கன்னா எழுதலாம். இப்போ பாருங்கள், கன்சோல் டாட் ரைட் லைன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் எழுதுறேன்னு பாருங்கள், இன்வெலிட் யூசர் நேம் என்று சொல்லி கொடுத்து விட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நான் பிழையான யூசர் நேம் கொடுத்து என்டர் பண்ணுறேன், இன்வெலிட் யூசர் நேம்னு சொல்லி வருது. சரி, ஓகே. அப்போ திருப்பியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ நமக்கு அது சரியாக தான் வேலை செய்தது. அப்போ சரியான யூசர் நேம் கொடுத்தா என்ன நடக்குன்னு பார்ப்போம். அட்மின் கொடுத்து என்டர் பண்ணுறேன்னு பாருங்கள், கரெக்ட் யூசருங்கிறதும் டிஸ்பிளேயாக இருக்குது, இன்வெலிட் யூசர் நேமுங்கிறதும் டிஸ்பிளேயாக இருக்குது. இது என்னது, ஏன் இப்படி டிஸ்பிளே ஆகுது? கண்டிப்பாக வரக்கூடாது இல்லைங்களா? பிழையான யூசர் நேம் கொடுத்தா மட்டும்தான் வேலை செய்யணும். அப்போது என்னென்று பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி கோடிங் எழுதியிருந்தீங்களாக இருந்தால், அதாவது இஃப் கண்டிஷனுக்கு கீழே எழுதியிருந்தீங்களாக இருந்தால், இஃப் வேலை செய்யாத சந்தர்ப்பத்தில் நமக்கு சரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இஃப் வேலை செஞ்சால் அப்போவும் இது வேலை செய்யும். சரிங்களா? அப்போது நமக்கு என்ன வேணும், இஃப் வேலை செய்யும்போது இந்த கோடிங் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. இஃப் வேலை செய்யாத சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் எனக்கு இந்த இன்வெலிட் யூசர் நேம்னு சொல்லி வரணும். அதாவது அவர் கொடுக்குற நேம் வந்துக்கிட்டு பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இது பிரிண்ட் ஆகணுமா இருந்தால் அதுக்கு நாம் யூஸ் பண்ணுறால் இதுக்கு கீழே நம்ம என்ன செய்யணும், எல்ஸுங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கோடிங்கை கொண்டு போய் போட்டோம்னா நமக்கு இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் சரியான யூசர் நேம் கொடுக்கன்னு பாருங்கள், எனக்கு கரெக்ட் யூசருங்கிற மெசேஜ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். சரி, வந்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், சரியான யூசர் நேம் கொடுக்கேன், அட்மின் கொடுக்கன்னு பாருங்கள், கரெக்ட் யூசர்ன்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன வர இல்லை ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெலிட் யூசர் நேமுங்கிறது வர இல்லை. இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன்னு பாருங்கள், திருப்பி ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் பிள்ளையான யூசர் யூசர்ன்னு கொடுத்தா இப்போ இந்த டைமில் மட்டும் எனக்கு இன்வெலிட் யூசர் நேம்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னத்துக்காக வேண்டி ஒரு கம்பேரிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்துட்டு அட்மினாக இருந்தால் இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, அதே மாதிரி அவர் கொடுத்த அந்த டேட்டா வந்துட்டு அட்மினாக இல்லாத சந்தர்ப்பத்தில் நமக்கு இந்த இன்வெலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இன்வெலிட் யூசர் நேம்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிறதுக்காக வேண்டி இதை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இஃபுக்கு கம்பேரிஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கணும். ஆனால் எல்ஸுக்கு எந்த ஒரு கம்பேரிஷன்ஸும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்களேன்னு சொன்னால், இந்த எல்ஸ் வந்துக்கிட்டு இஃப்லேருந்து ரிஜெக்ட் ஆகிற கோடிங்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அதை மட்டும் ஒர்க் பண்ண விடும். சரிங்களா? ஸோ இஃப் வேலை செய்யாத சந்தர்ப்பத்தில் இந்த எல்ஸ் வேலை செய்யும். ஸோ இதுதான் இந்த எல்ஸோட யூசேஜாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள், இந்த இடத்த வந்துக்கிட்டு எல்ஸ் இஃப் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இஃப் தான் யூஸ் பண்ணணும், எண்டில் எல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ எல்ஸ் இஃப் எப்போ எந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இஃபுக்கும் எல்ஸுக்கும் இடையில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே பாருங்கள், நான் திருப்பி இன்னொரு கம்பேரிஷன்ஸ் பண்ணுறேன். நான் ஒருவேளை அது அட்மின் நான் இல்லைன்னு சொன்னால் இங்கே நான் என்ன செய்கிறேன், அப்போ நான் இந்த இடத்த யூஆர் அட்மின்னு சொல்லி மெசேஜ் கொடுக்கணும். இப்போ நான் மெசேஜை மாற்றுறேன், யூஆர் அட்மின்னு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்ஸ் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணும். சரிங்களா? அக்செப்ட் பண்ண எல்ஸுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை திருப்பியும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம்டா, திருப்பி நம்ம இஃப் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கிளி ப்ராக்கெட் கொடுத்து விட்றேன். இங்கே கம்பேரிஷன்ஸில் திருப்பி கொடுக்கணும் வந்துக்கிட்டு இவரோட யூசர் நேம் டபுள் ஈக்குவல் யூசராக இருந்தால் நமக்கு என்ன வரணும், கன்சோல் டாட் ரைட் லைனில் யூஆர் யூசர்ன்னு சொல்லி கொடுக்கணும். யூஆர் யூசர்ன்னு சொல்லி கொடுத்து விட்றேன். சரிங்களா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பாருங்கள். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே நான் என்ன செய்கிறேன், அட்மின் கொடுக்கேன், யூஆர் அட்மின் வந்துட்டுது. பர்ஃபெக்ட். திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன், யூசர்ன்னு கொடுக்கேன், யூஆர் யூசர்ன்னு சொல்லி வந்துட்டுது. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஏதாவது நான் கொடுக்கும்போது பாருங்கள், ஃபேக்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இன்வெலிட் யூசர் நேம்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஷாப்பில் நாம் என்ன செய்யலாம், இந்த பிரேக் பாயிண்ட்னு சொல்லி ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நாம் எழுதுகிற கோடிங் வந்துட்டு சரியான முறையில் தான் உள்ளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதான்னு சொல்லி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வேலை செய்துட்டு இருக்கும்போதே நம்ம செக் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்த ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுத்து விட்றேன். கொடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், பிரேக் பாயிண்ட்டுங்கிறது வேறு எதுவுமே இல்லை. இதில் வச்சு இதுக்கு நேருக்கு இருக்கிற இந்த இடத்த நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் கவுண்ட் பண்ணிங்களா இருந்தால் பிரேக் பாயிண்ட் வந்துடுது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பிரேக் பாயிண்ட் இங்கே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டுது. இப்போ நமக்கு எப்போ பிரேக் பாயிண்ட் வேலை செய்யணும், இஃப் கண்டிஷன் வேலை செய்கிற டைமில் மட்டும்தான் பிரேக் பாயிண்ட் வரணும்னு சொன்னால் நம்ம இந்த பிரேக் பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்த நம்ம பிரேக் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட் பண்ணிட்டு வரோம். நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு காட்டுன்னு பாருங்கள். இங்கே அட்மின் கொடுத்து என்டர் பண்ணதும் எனக்கு இங்கே பிரேக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டுது. இப்போ பாருங்கள், என்னால் என்ன செய்யலும், இந்த யூசர் நேமுக்குள்ளே என்ன டேட்டா இருக்குன்னு கூட பார்க்கலாம். இப்போ ஹோவர் பண்ணும்போது இங்கே பாருங்கள், யூசர் நேமில் இன்றைக்கி இங்கே அட்மின் என்று சொல்கிற டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லி என்னால் பார்க்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கிட்டவா இஃப் கண்டிஷனுக்குள்ளே கோடிங் போகுதாங்கிறதுக்கு இங்கே ஸ்டெப் இன்டூன்னு சொல்கிற ஒரு கோடிங் இருக்குது. அதை கொடுத்தீங்களா இருந்தால் நம்மளால் எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கம்பேர் பண்ணதுக்கப்புறம் இதில் வர அவுட்புட் ட்ரூவாக இருக்குது. அதனால் இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகுது, இந்த கோடிங் வேலை செய்யுது. ஸோ யூஆர் அட்மின்ங்கிற வேலை செய்யுது. அதுக்கப்புறம் கோடிங்கை விட்டு வெளியே வந்து இந்த console.read கீக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட கோடிங், சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளோட இங்கே யூஆர் அட்மின் வந்திருக்கு. ஒருவேளை நான் கொடுத்த நேம் வந்துட்டு பிள்ளையான நேமாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஏஎஸ்டின்னு கொடுத்தா இப்போ என்ன நடக்கும்னு பாருங்கள். இங்கே வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு, ஏஎஸ்டிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து காட்டுறேன். பாருங்கள், இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குது, ஏஎஸ்டியும் அட்மினும் சமனான்னு சொல்லி சமன் இல்லை, அதனால் ஃபால்ஸ் வருது. அப்போ இஃப் கண்டிஷன் அந்த கோடிங்கை ரிஜெக்ட் பண்ணி விடுது. அப்போ திருப்பி எல்ஸ் கண்டிஷன் எடுத்து திருப்பி செக் பண்ணி பார்க்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஏஎஸ்டியும் யூசரும் சமனான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்றதும் நாங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததும் பாருங்கள், அடுத்த எல்ஸுக்குள்ளே போயிடும். பாருங்கள், எல்ஸுக்குள்ளே போய் இன்வெலிட் யூசர் நேம் என்று சொல்கிற மெசேஜ் நமக்கு இங்கே என்ன செய்யுது, பிரிண்ட் ஆகுது. அப்போ ஒருவேளை நான் சரியாக கொடுத்துருந்தேனா இருந்தால், இப்போது யூசர் என்று கொடுத்துருந்தா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், அட்மினான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும், இல்லை. திருப்பி யூசரான்னு செக் பண்ணி பார்க்கும், எஸ் யூசரும் சமன். அப்போ என்ன செய்யுது, யூசருக்குள்ளே இருக்கிற கோடிங் வந்துக்கிட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்குரிய முறை வந்துட்டு. ஸோ இஃப் வந்துக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டாகவே ஏதாவது ஒரு கம்பேரிஷன்ஸ் பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ணுவோம். எல்ஸ் வந்துக்கிட்டு இஃப்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறத யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிற ஒரு கண்டிஷன்ஸாக இருக்க போகுது. ஆனால் இந்த எல்ஸ் இஃப்ங்கிறது, அதாவது நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கம்பேரிஷன்ஸ் பண்ண போகிறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம்டா. உதாரணமாக அட்மினாக இருந்தால் இந்த வேலை செய்யுங்க, யூசராக இருந்தால் இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லி ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்டா. அந்த இடத்த நம்ம எல்ஸ் இஃப்ங்கிற கோடிங் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அதைத்தான் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.